வணக்கம். இது ஹாப்பி வீடு தமிழ். உங்க வீட்ல எல்லா வளமும், நலமும், சந்தோஷமும் நிலைத்திருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, 10 திங்ஸ் தட் மேக் அஸ் ஸ்பெண்ட் மோர் தென் நெசசரி. அப்படின்னா நம்மள வந்து அ தேவைக்கு அதிகமா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற 10 விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். சேல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்டே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அது வந்து நமக்கு வந்து நம்ம மணி சேவ் பண்ணுற மாரி ஒரு இத காமிக்கும். ஆனா என்ன ஆகும்னா, நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு பொருளுக்கு வந்து ரொம்ப நாளா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இத வாங்குறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து இந்த பிராண்ட்ல இந்த மாடல் வாங்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா, அதோட ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு அடுத்த மாசமே வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த மாசம் நமக்கு ஏதோ ஒரு சேல் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் நம்ம பார்த்த ப்ரைஸோட கம்மியா இருந்துச்சுன்னா, அத வாங்குறது வந்து ஓகே. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வேற ஏதாவது ஜென்ரலா போயிருப்போம். போறப்ப ஏதாவது சேலுன்னு பார்த்தோன்னே, 70% ஆஃப், 50% ஆஃப் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பிளானே பண்ணாதத வந்து நம்ம வாங்குவோம். அதுதான் வந்து தப்பு ஆக்சுவலா. அது வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் கிடையாது. நம்ம வந்து சேவிங்ஸ்ன்னு நெனச்சுட்டு, நம்ம தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்றோம். தேவையில்லாத விஷயத்துல. ஸோ அந்த மாரி சேல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ பார்த்த உடனே, நமக்கு வந்து நம்ம அதில வந்து நம்மளுடைய பிளான்லே இல்லன்னா, எப்பவுமே நம்ம வந்து வாங்கக்கூடாது. அது வந்து அப்படிதான் வந்து நம்ம வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வருவோம். ஸோ அதுக்கு டிப் என்ன அப்படின்னா, எப்பவுமே நம்மளுடைய பிளான்ல இருக்கிற ஒரு திங்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து ஃபுல் ப்ரைஸோட கம்மியா இருந்தா மட்டும் தான் நம்ம சேல்ல வாங்கணும். அப்படி இல்லன்னா சேல் பக்கமே போகாதீங்க. அம் அதுதான் வந்து டிப். ஸோ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா, இமோஷனல் ஷாப்பிங். நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்ல இருப்பாங்க. அம் ரொம்ப போர் அடிக்குது. சாட்டர்டே, சண்டே இல்லாட்டி ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னா, உடனே வாங்க நம்ம ஷாப்பிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறது. போயிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க எங்கேயோ பார்த்தா பரவால்ல. பார்த்துட்டு என்னத்தையாவது வந்து வாங்கிட்டு வர்றது. அப்படி இல்ல வெளியில போலனா கூட ஆன்லைன்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போ இல்லாட்டி கம்ப்யூட்டர்லயே உட்காந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு, இதில இவ்வளோ ஆஃபர் இருக்கு. இன்னையோட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வாங்குறது. ஸோ அந்த மாரி நம்ம வந்து போர் அடிக்கிறது, இல்லாட்டி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்ப நம்ம வந்து சும்மா ஒரு ம் சோகமா இருக்கிறப்ப, ஓகே வாங்க நம்ம போய் ஷாப்பிங் போலாம். நெறைய பேர் கிளம்பி போவாங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து பயங்கர தப்பு. அதுக்கு என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி இமோஷனலா ஒரு ட்ரிகர் ஆகி நம்ம போய் செலவு பண்றோம் அப்படிங்கிற மாரி திங்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த மாரி இமோஷனலாவோ, இல்லாட்டி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ, போராவோ இருக்கும்போது, ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். ஜஸ்ட் போய் சும்மா நடங்க. ஈவன் மால்ல கூட போலாம். இல்லாட்டி ஷாப்பிங் பிளேஸ் கூட போலாம். சும்மா நடங்க. எல்லாத்தையும் பாருங்க. ஆனா வந்து எதுவுமே வாங்காம திருப்பி வந்துடணும் நம்ம. அந்த மாரி வந்து போறது தான் பெஸ்ட்டு. இல்லாட்டி யாருக்காவது கால் பண்ணி பேசுங்க அந்த டைம்ல. இல்லாட்டி நெறைய பேர் கலர் பண்றாங்க, ஜர்னல் பண்றாங்க இப்போ. ஸோ அந்த மாரி ஆக்டிவிட்டிலாம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாரி நீங்க வந்து ஷாப்பிங்க்கு போனீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத செலவ தான் அது வைக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் இது. தேர்ட் இது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அதுக்கப்புறம் ஆட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரீசென்ட்டா எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம். ஏன்னா, எப்படிலாம் நெறைய பேர் வந்து Instagram பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது இப்படி தான் பாதி பேருக்கு வந்து போர் டைம்லாம் போகுது. அதில பார்த்தீங்கன்னா, ஹால்ஸ் வீடியோ அதாவது நான் இதெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு காமிக்கிறது. இல்லாட்டி 10 திங்ஸ் யூ ஷுட் ஹேவ் இன் யுவர் கிச்சன், 10 திங்ஸ் யூ ஷுட் பை திஸ் சம்மர் அந்த மாரி போடுவாங்க. அந்த மாரிலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப் சேஞ்சிங் கேட்ஜெட் எங்க கிச்சனுக்கு நாங்க வாங்கியிருக்கோம். லைஃப் சேஞ்சிங் திங்ஸ்லாம் நாங்க வாங்கியிருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு காமிச்சு, அதில வந்து அஃபிலியேட் லிங்க் குடுத்து எல்லாரையும் போய் வாங்க வைப்பாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஃபாலோயர்ஸ்லாம் நீங்க உங்க லிஸ்ட்ல வச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அ தே அது அந்த மாரி போய் நம்ம வாங்குனா அனாவசியமான செலவு தான். ஸோ அந்த மாரி ஃபாலோயர்ஸ வந்து உங்க லிஸ்ட்ல வைக்காம, யாரெல்லாம் வந்து சிம்பிளா மைண்ட்ஃபுல் லிவிங் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாரி இருக்கிற ஃபாலோயர்ஸ்க்கு பெர்சன தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இது வேணா சும்மா ஒரு ஃபன் மோடுக்கு வச்சுக்கலாமே ஒழிய, ஆனா பி மைண்ட்ஃபுல் நம்ம வந்து எல்லாரும் காமிக்கிற பொருட்கள் எல்லாம் போய் வாங்குற மாரி நம்ம எண்ட் அப் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து டார்கெட் ஆக்சுவலா அந்த இன்ஃப்ளூயன்சஸோட. ஸோ அதில அந்த வலையில போய் நம்ம விழக்கூடாது. ஃபோர்த் ரீசன் என்ன அப்படின்னா, லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ். இது ஒரு பெரிய இதுதான். ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, 24 ஹவர்ஸ் சேல், மிட் நைட் சேல், அதுக்கப்புறம் இந்த டைமில் மட்டும் தான் சேல் அப்படின்பாங்க. அப்படி போயிட்டு நம்ம ரஷ் பண்ணி
குயிக்காக வந்து டிசைட் பண்ணி நம்ம நிறைய மணியை வந்து தேவையில்லாமல் விடுவோம். இந்த சேலை முடிஞ்சால் என்னமோ அடுத்த சேலே வாழ்க்கையில் இல்லாத மாதிரி நினச்சிட்டு நிறைய கொண்டு போய் போடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லிமிட்டட் டைம் ஆஃபர்ஸ்லேயும் போய் விழக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து யோசித்து தெளிவாக இது நமக்கு தேவையா, இது தேவையில்லாமல் இது வந்து நீடா, வாண்ட்டுனா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணுங்கள் கொஞ்சம் டைமுக்கு. கூல் ஆஃப் ஆகிட்டு ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த நீடு மாதிரி தெரியுது, வாண்ட்லேருந்து நீடுக்கு வந்துச்சுன்னா மட்டும் வாங்க. வாண்ட்டாக இருந்தால் என்றைக்குமே வந்து பொருளாக வாங்காதீங்க, அது வந்து வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் 5வது வந்து என்னென்னா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாருமே பண்ணுறது தான், பியர் ப்ரெஷர் அண்ட் கம்பேரிசன். இது வந்து இது வந்து என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு சோஷியல் என்வாயன்மெண்ட்டில் இதில் நிறைய பேர் வந்து விழுவாங்க. ஒர்க் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸில் இருக்கிற கலீக்ஸு, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வீடுகள், அவங்க வச்சுருக்க காரு, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க வச்சுருக்க கேஜெட்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற நிறைய இடத்துல வந்து வலையில் வந்து போய் விழுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு பிஹேவியர். நம்மளோட லைஃப் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் உள்ள இன்கம் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். அதுக்கு கீழே நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும் என்றைக்குமே. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து போய் நல்ல பொருளோ இதையோ டாம்பிகமாக வச்சு என்றைக்குமே வந்து அது வந்து ஹாப்பினஸ்ஸை தரவே தராது. ஸோ நம்ம வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். நம்மளோட ஒரு டிசிஷனும் நம்ம தாட்ஃபுல்லாக ஸ்மார்ட்டாக எடுக்கணும். ஆக்சுவலாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலான ஃபோன் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இன்னொருத்தவங்க வச்சுருந்தாங்கன்னா இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு அது அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க நினச்சிக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு நல்லதுன்னு. அது வந்து நமக்கு நல்லதாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ளஸ் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே உங்களோட ஓன் டிசிப்ளின், ஓன் வேல்யூஸ் எல்லாமே நீங்களே வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, எதுக்காகவும் மாறக்கூடாது. நம்ம வந்து ஒரு டீசெண்டான ஒரு லிவிங் இருந்தால் போதும், டாம்பிகமாக வந்து என்றைக்குமே வாழக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பியர் ப்ரெஷரோ கம்பேரிசன்லேயோ போய் விழாதீங்க என்றைக்குமே. அந்த மாதிரி இருக்கிறனால தான் நிறைய பேர் வீட்டில் ப்ராப்ளம் வரும். அவங்க நம்ம ஃபேமிலிக்குள்ளேயோ எதுலேயுமே ஒருத்தவங்க ஒன்று கொண்டாந்துட்டாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஏதோ வச்சாங்கன்னா அதே மாதிரி நம்மளும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்கு எது வந்து ஹாப்பியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். ஸோ எல்லாமே தான், நாட் ஒன்லி திங்ஸ், எல்லா மெமரி மேக் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்குன்னு நம்மளோட ஃபேமிலிக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி பில்ட் பண்ணணும். அடுத்தவங்கள பார்த்து வாழ்கிறது வந்து வாழ்க்கையில் அதுக்கு வந்து காப்பி பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. நம்மளுடைய ஓன் ஒரு ஐடென்டிட்டி, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட வேல்யூஸ்க்காக நம்ம வாழணும். ஸோ அதுதான் வந்து பாயிண்ட் 5. ஸோ அதுதான் டிப் வந்து என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் நீட்ஸ் அண்ட் கோல்ஸ், நாட் அதர்ஸ் லைஃப் ஸ்டைல். அப்போனா நம்ம அவங்க வாழ்க்கையை தான் வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே மாட்டோம். அப்புறம் 6வது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அதாவது இந்த இதை விட்டால் நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அந்த எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இந்த ஹாலிடே பேக்கேஜ் வந்து எல்லோரும் போகிறாங்க, அதனால் நம்மளும் போகணும், இந்த சம்மரை விட்டால் அடுத்த சம்மர் போக முடியாது, அந்த மாதிரி ஏதாவது இதை விட்டால் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் இருந்துச்சுன்னா, ஐயோ நமக்கு கிடைக்காம போயிருமேன்னு போய் நமக்கு தேவையில்லாதப்பையும் நம்ம போய் வாங்குவோம். அதுதான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த மாதிரி இல்லாமல் மிஸ் அவுட் பண்ணாலும் அதை என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு பேர் ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகே, எனக்கு இது தேவையில்லப்பா, எனக்கு எல்லோரும் போய் வாங்கினா நானும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு சந்தோஷம், நம்ம இவ்வளோ மணி சேவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க. 7th வந்து ஃப்ரீ ஷிப்பிங் த்ரெஷோல்டு வைப்பாங்க. எப்படின்னா, உங்கள் கார்ட்டில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 2000 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ அப்படின்பாங்க. அதுக்காகவே நம்ம 2000 வாங்க, நம்ம போகிறது வந்து 500 வாங்குற பொருள் வாங்குற ஃப்ரீ ஷிப்பிங்காக 2000 இழுத்து விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த லிமிட்டை டச் பண்ணணுங்கிறக்காக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து திங்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் போய் விழக்கூடாது. அப்போ வந்து எப்போனா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம இந்த பொருள் வந்து சேலில் இல்லாட்டி நம்ம அதை வாங்குவோமா, அது மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் இல்லாட்டி இதை வாங்குவோமா, ரெண்டுமே ஓகே அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த பொருளை வாங்கணும். சும்மா ஃப்ரீ ஷிப்பிங்காக இன்னொரு பொருளை ஆட் பண்ணாதீங்க. அதுதான் வந்து 7th பாயிண்ட். 8th பாயிண்ட் வந்து ஸ்டோர் லேஅவுட். ஸோ ஸ்டோர் லேஅவுட் அண்ட் சூப்பர் மார்க்கெட் ட்ரிக்ஸ் அது வந்து எப்போவுமே நம்ம பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து
முக்கியமான என்னென்னலாம் வேணுமோ பொருட்கள், அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஓரமான இடத்துல தான் இருக்கும். ஏதாவது அனாவசியமான அட்ராக்ட் பண்ணுற மாரி பொருள் தான் மெயினான பிளேஸில் வச்சுருப்பாங்க. ஸோ என்றைக்குமே வந்து நம்ம என்ன லிஸ்ட்டில் கொண்டு போகிறோமோ அதை மட்டும் தான் வாங்கணும். தேவையில்லாததெல்லாம் வாங்கக்கூடாது. ஈவன் கவுண்டர் பக்கத்துலேயும் நிறைய தேவையில்லாத வச்சுருப்பாங்க. என்ட்ரிலேயும் நிறைய தேவையில்லாத வச்சுருப்பாங்க. ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஆன் தேட். நம்ம உள்ளே போய் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பில்லு போட்டுட்டு வரணும். எல்லாத்தையும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்மளோட லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நம்ம லிஸ்ட்டை நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றதை வச்சு நம்ம மற்ற ப்ராடக்டை பார்த்து டெம்ப்ட் ஆகக்கூடாது. டிப் வந்து ஆல்வேஸ் ஷாப் வித் த லிஸ்ட் அண்ட் ஸ்டிக் டு இட். தென் 9th வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வி ஃபர்கட் அபவுட். இது வந்து எல்லாருமே வந்து நம்ம நிறைய டிவிலேயும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு, வாட்டெவர் டிஷ்லாம் நம்ம ஊரில் இருக்கும். அதே மாதிரி மொபைல்ஸு, மேகசீன்ஸ் என்னெல்லாமோ இருக்கும். நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணலை அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணணும். அதுதான் வந்து அடுத்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம தேவையில்லாமல் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து டிப் என்னென்னா, எல்லா சப்ஸ்கிரிப்ஷனையும் பார்த்துட்டு நம்ம வந்து எதெல்லாம் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறது. எஸ்பெஷலி ஜிம்லாம் நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு போகவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா போகலைன்னா கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் வந்து ஒழுங்காக ஒரு 30 நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணால் மட்டும் மற்றபடி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 10வது பாயிண்ட் வந்து லேக் ஆஃப் அ பட்ஜெட் ஆர் ஷாப்பிங் பிளான். இது வந்து எல்லோரும் சொல்கிறது தான். விதவுட் அ பிளான் போனோன்னா நம்ம கண்டிப்பாக இம்பல்ஸாக ஏதாவது வாங்குவோம், இல்லாட்டி இமோஷ்னலாக ஏதாவது வாங்குவோம், இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கில் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை பார்த்து வாங்குவோம். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம போகணும். சும்மா ஜாலிக்காக போகக்கூடாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, மினிமலிசம் அப்படிங்கிறது வந்து கஞ்சத்தனமாக வாழ்கிறது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வந்து உங்களுடைய தேவைக்கேற்ப வாங்கணும். தேவை அதுதான் மெயின், ஆசை கிடையாது. ஆசைக்கும் தேவைக்கும் there is a கேப். அந்த கேப்பை வந்து கிளியராக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹாப்பியாக நம்மளுடைய ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு நம்மளால் வாழ முடியும். ஆசைக்கு வந்து எப்போவாது ஒன்ஸ் இன் அ வைல் ஏதாவது தேவைன்னா ஆசைப்பட்டிங்கன்னா எப்போவாது பண்ணலாம், அடிக்கடி பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. நம்மளோட ஆசையை வந்து ரொம்ப பொருள் மேலே வைக்காதபடி நம்ம லைஃப்பை வந்து நம்ம வந்து லீட் பண்ணணும். ஏன்னா பொருள் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக பழசாயிடும். அப்புறம் இன்னொரு பொருள் மேலே ஆசை வரும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை மாற்றிட்டு எது வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்குது நம்ம லைஃபுக்குன்னு பார்த்து அதை மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். உங்களில் எல்லோரும் இந்த லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த லிஸ்ட்டில் நீங்கள் நிறைய வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்கன்னு யோசிச்சுட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.